கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் ஆகிய 4 முக்கிய ஆலயங்களுடன் மேலும் 50ற்கும் மேற்பட்ட முக்கிய ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை. ரயில் மற்றும் பஸ் பயணம். மொத்தம் 16 நாட்கள். பயண நாள் 1. காலை 8 மணியளவில் சென்னையிலிருந்து ரயில் மூலம் புறப்பட்டு டெல்லி ரயில் நிலையத்தினை நோக்கி பயணம் செய்கிறோம். பயண நாள் 2. மாலை 4 மணியளவில் டெல்லியை சென்றடைகிறோம். சிறிய ஓய்வுக்குப் பின்னர் இரவு 11 மணியளவில் டெல்லியிலிருந்து டேராடூன் நகரினை நோக்கி புறப்படுகிறோம். பயண நாள் 3. காலையில் டேராடூன் ரயில் நிலையத்தினை சென்றடைகிறோம். டேராடூனில் எங்களது தமிழ் பேசும் கைடை சந்தித்து அவரது வழிகாட்டுதல்படி டேராடூன் நகரிலிருந்து பஸ் அல்லது வேன் மூலம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு பார்கோட் நகரினை நோக்கி செல்கிறோம். செல்லும் வழியில் 125 கிலோமீட்டர் பயணத்திற்குப் பின் யமுனையாற்றின் கரையில் அமைந்துள்ள லாகா மண்டல் கிராமத்தை சென்றடைகிறோம். மகாபாரதத்தில் பாண்டவர்களை கொல்ல துரியோதனனால் கட்டப்பட்ட அரக்கு மாளிகையில் பாண்டவர்கள் பூஜை செய்யும் வகையில் கட்டப்பட்ட மருடேஸ்வரர் மகாதேவ் ஆலயத்தை தரிசனம் செய்கிறோம். பின்னர் லாகா மண்டல் கிராமத்திலிருந்து புறப்பட்டு 28 கிலோமீட்டர் பயணம் செய்து பார்கோட் எனும் சிறிய நகரில் உள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 4. காலையில் பார்கோட் நகரிலிருந்து புறப்பட்டு 45 கிலோமீட்டர் பயணம் செய்து யமுனோத்ரியின் அடிவாரப் பகுதியான ஜானகிச்செட்டி எனும் குக்கிராமத்தை சென்றடைகிறோம். ஜானகிச்செட்டியிலிருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லக்கு மூலம் 5 கிலோமீட்டர் பயணம் செய்து யமுனோத்திரி ஆலயத்தினை சென்றடைகிறோம். யமுனை நதி சூரிய கடவுளின் மகளாகவும் தர்மதேவனான யமனின் சகோதரியாகவும் கருதப்படுகிறார். எனவே யமுனையை வழிபடுவது சூரியனையும் யமனையும் மகிழ்விப்பதாக நம்பப்படுகிறது. யமுனோத்திரி ஆலயம் யமுனா தேவியின் இல்லமாக கருதப்படுகிறது. இங்குதான் யமுனையாறு யமுனோத்திரி பனிப்பிரதேசத்தில் உற்பத்தியாகி பூமியை வந்தடையும் இடமாகும். இங்கு இயற்கையாக நீரூற்றுகளிலிருந்து வெப்பமான நீரால் நிரப்பப்பட்டுள்ள சூரிய குளத்தில் ஆண்களும் சந்திர குளத்தில் பெண்களும் புனித நீராடி பின் அங்குள்ள ஆலயத்தில் யமுனோத்திரி மாதா தேவி, கங்கோத்திரி தேவி மற்றும் சனீஸ்வர பகவான் ஆகியோரை தரிசனம் செய்து யமுனையாற்றில் வரும் குளிர்ந்த நீரை புனித தீர்த்தமாக எடுத்துக்கொண்டு குதிரை அல்லது பல்லக்கு மூலமாக 5 கிலோமீட்டர் பயணம் செய்து ஜானகிச்செட்டியை வந்தடைந்து அங்கிருந்து 45 கிலோமீட்டர் பயணம் செய்து பார்கோட் நகரினை வந்தடைந்து அன்று இரவு பார்கோட்டிலுள்ள விடுதியில் தங்குகிறோம். பயண நாள் 5. காலையில் பார்கோட் நகரிலிருந்து புறப்பட்டு 80 கிலோமீட்டர் பயணம் செய்து வாரணாவதம் மலைப்பகுதியில் இந்துக்கள் வழிபட வேண்டிய 4 காசிகளில் ஒன்றாகிய உத்திரகாசி எனும் நகரினை சென்றடைந்து மார்க்கண்டேயருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்த தலமாகிய பிரசித்தி பெற்ற விஸ்வநாத் ஆலயத்தை தரிசனம் செய்கிறோம். இந்த ஆலயப் பகுதியில்தான் பார்வதி தேவி மகிஷாசுரனை வதம் செய்ய பயன்படுத்தியதாக கருதப்படும் மிகப்பெரிய சூலாயுதம் உள்ளது. இந்த சூலாயுதத்தினை வழிபட்ட பின் அருகிலுள்ள அனுமன் ஆலயத்தை வழிபாடு செய்கிறோம். பின்னர் மேலும் 4 கிலோமீட்டர் பயணம் செய்து மகாபாரதத்தில் அரக்கு மாளிகை எரியும்போது பஞ்ச பாண்டவர்கள் உயிர் பிழைத்த இடமாக கருதப்படும் லக்ஷேஸ்வர் கிராமத்தில் அமைந்துள்ள லக்ஷேஸ்வரர் மகாதேவ் சிவாலயத்தை வழிபாடு செய்கிறோம். அன்று இரவு உத்திரகாசியில் உள்ள விடுதியில் தங்குகிறோம். பயண நாள் 6. காலையில் உத்திரகாசியிலிருந்து புறப்பட்டு 100 கிலோமீட்டர் பயணம் செய்து கங்கோத்திரி ஆலயத்தை சென்றடைகிறோம். சிவபெருமானின் தலையில் உள்ள கங்கை பகீரதன் எனும் அரசனின் வேண்டுகோளுக்கிணங்க பூமியில் வந்திறங்கிய தபோவனத்திலிருந்து
24 கிலோமீட்டர் முன்பாகவும் கங்கையாற்றின் மூலமாக விளங்கும் கோமுக்கிலிருந்து சுமார் 19 கிலோமீட்டர் முன்பாகவும் உள்ள இடத்தில் நேபாளின் ஜெனரலாக இருந்த அமர்சிங் தாபாவால் கட்டப்பட்ட கங்கோத்திரி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். பின்னர் அருகிலுள்ள சிவாலயத்தில் சிவபெருமானையும் தரிசனம் செய்து தேவலோக நதியாகிய பாகிரதி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஆலயங்களில் விநாயகர், சரஸ்வதி, பார்வதி ஆகிய தெய்வங்களை தரிசனம் செய்து கங்கோத்திரியில் கங்கையெனும் பாகிரதி ஆற்றில் பெருகிவரும் குளிர்ந்த நீரை புனித தீர்த்தமாக எடுத்துக்கொண்டு கங்கோத்திரி ஆற்றில் அமைந்துள்ள சூரிய குண்டத்தை தரிசனம் செய்கிறோம். பின்னர் கங்கோத்திரியிலிருந்து 100 கிலோமீட்டர் பயணம் செய்து உத்திரகாசியில் உள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 7. காலையில் உத்திரகாசியிலிருந்து புறப்பட்டு 172 கிலோமீட்டர் பயணம் செய்து அன்று மதியம் சிவபெருமானின் திருமணத்தில் கலந்து கொள்ள தமிழகத்திலிருந்து சென்று அகத்திய மாமுனிவர் தங்கியிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்த அகஸ்துமுனி எனும் ஊரிலுள்ள அகஸ்துமுனி சிவன் ஆலயத்தை தரிசனம் செய்கிறோம். பின்னர் இங்கிருந்து சுமார் 27 கிலோமீட்டர் பயணம் செய்து 4 காசிகளில் ஒன்றாகிய குப்த காசியை சென்றடைந்து சிவபெருமான் பார்வதி தேவியை முதன்முதலில் சந்தித்த இடத்தில் அமைந்திருக்கும் விஸ்வநாத் ஆலயத்தை தரிசனம் செய்கிறோம். மேலும் இந்த ஆலயத்தில் கோமுக வடிவிலிருந்து வரும் கங்கை மற்றும் கஜமுக வடிவிலிருந்து வரும் யமுனா தீர்த்தங்களை பெற்றுக் கொள்கிறோம். பின் இங்கிருந்து புறப்பட்டு சுமார் 30 கிலோமீட்டர் பயணம் செய்து கேதார்நாத்தின் அடிவாரப் பகுதியான சோன்பிரயாக்கை சென்றடைந்து சோன்பிரயாக்கில் உள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 8. இன்றைய பயணம் மொத்தம் 2 வழிகளில் உள்ளது. முதலாவது, அவரவர் சொந்த செலவில் ஹெலிகாப்டர் மூலம் கேதார்நாத் மலையின் மீது சென்று தரிசனம் செய்த பின் ஹெலிகாப்டர் மூலமாகவே சோன்பிரயாக்கை வந்தடையலாம். 2ஆம் வழியில் காலையில் சோன்பிரயாக்கிலிருந்து அவரவர் சொந்த செலவில் ஜீப் மூலம் சுமார் 8 கிலோமீட்டர் பயணம் செய்து திருஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற தலமான கௌரிகுண்டினை வந்தடைகிறோம். கௌரிகுண்டில் பாடல் பெற்ற தலமான அருள்மண்ணேஸ்வரர் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். பின்னர் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முன்காடியா கணபதி ஆலயத்தில் தலையில்லாத கணபதியை வழிபாடு செய்கிறோம். பின்னர் கௌரிகுண்டிலிருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லக்கு மூலமாக சுமார் 14 கிலோமீட்டர் பயணம் செய்து கேதார்நாத்தை சென்றடைகிறோம். 12,000 அடி உயரத்தில் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகிய பஞ்சகேதார தலங்களில் முக்கியமான தலமாகிய கேதார்நாத் சிவபெருமானை நமது கைகளால் தொட்டு தரிசனம் செய்து நாம் கொண்டு சென்றுள்ள நெய் மற்றும் வில்வ இலைகளால் பூஜை செய்து ஆசை தீர வழிபடுகிறோம். கேதார்நாத் ஆலயத்திற்கு பின்புறத்தில் 2013ஆம் ஆண்டில் ஏற்பட்ட மிகப்பெரும் வெள்ளத்தில் கேதார்நாத் ஆலயத்தை காப்பாற்றிய பீம்ஷீலா எனும் பெரும் பாறையை காண்கிறோம். கேதார்நாத் ஆலயத்திற்கு பின்புறத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் ஆதிசங்கரர் கேதார்நாத்தில் சிவபெருமானுடன் ஐக்கியமான நினைவை ஏற்படுத்தும் ஆதிசங்கராச்சாரியார் நினைவு மண்டபத்தைக் கண்டு தரிசனம் செய்கிறோம். பின்னர் கேதார்நாத் ஆலயத்தினை பாதுகாக்கும் பைரவநாத் ஆலயத்தினை தொலைவிலிருந்தே தரிசனம் செய்து பின்னர் குதிரைலாயத்தை வந்தடைகிறோம். கேதார்நாத் குதிரைலாயத்திலிருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லக்கு மூலமாக சுமார் 14 கிலோமீட்டர் பயணம் செய்து கௌரிகுண்டினை வந்தடைகிறோம். கௌரிகுண்டிலிருந்து அவரவர் சொந்த செலவில்
ஜீப் மூலம் சுமார் 8 கிலோமீட்டர் பயணம் செய்து சோன்பிரயாக்கை வந்தடைந்து சோன்பிரயாக்கில் உள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 9. காலையில் சோன்பிரயாக்கிலிருந்து அவரவர் சொந்த செலவில் ஜீப் மூலம் சுமார் 25 கிலோமீட்டர் பயணம் செய்து திரியுகி நாராயணன் எனும் இடத்தினை வந்தடைந்து திரியுகி நாராயணன் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். இங்குதான் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட புனித தலமாகும். இந்த திருமணத்தின் போது ஏற்றப்பட்ட அக்னி குண்டம் இன்று வரை அணையாமல் இங்குள்ளவர்களால் பாதுகாக்கப்படுகிறது. திருமணமாகாதவர்கள் திருமண தடை நீங்க இங்கு சிறப்பு பூஜைகளை செய்து கொள்ளலாம். அதன்பின் திரியுகி நாராயணன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு 25 கிலோமீட்டர் பயணம் செய்து சோன்பிரயாக்கை வந்தடைந்து சோன்பிரயாக்கில் உள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 10. காலையில் சோன்பிரயாக்கிலிருந்து பிப்பில்கோட் புறப்பட்டு செல்லும் வழியில் அலகநந்தா நதியும் மந்தாகினி நதியும் ஒன்று கூடும் ருத்ரப்பிரயாகை, அலகநந்தா நதியும் பிண்டர்கங்கா நதியும் ஒன்று கூடும் கர்ணப்பிரயாகை, அலகநந்தா நதியும் நந்தாகினி நதியும் ஒன்று கூடும் நந்தப்பிரயாகை ஆகியவற்றினை தரிசனம் செய்கிறோம். பின் பிப்பில்கோட் நகரினை சென்றடைந்து பிப்பில்கோட்டிலுள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 11. காலையில் பிப்பில்கோட்டிலிருந்து புறப்பட்டு 35 கிலோமீட்டர் பயணம் செய்து கருட கங்கா மற்றும் பாதாள கங்கா ஆகிய ஆலயங்களை தரிசனம் செய்கிறோம். 108 திவ்ய தேசங்களில் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 105வது திவ்ய தேசமாக விளங்கும் திருப்பிரிதி எனும் ஜோஷிமட் நரசிங்கப் பெருமாள் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். அதன்பின் ஜோசிமட்டில் அதர்வண வேதத்தை நிர்வகிக்க ஆதி சங்கரரால் நிறுவப்பட்ட சங்கரமடத்தை சென்றடைகிறோம். சங்கரமடத்தில் ஆதி சங்கரரால் கைலாயத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட அபூர்வ ஸ்படிகலிங்கத்தை தரிசனம் செய்கிறோம். பின்னர் அருகிலுள்ள ஜோதீஸ்வர் மகாதேவ் சிவனாலயத்தினையும் 2600 ஆண்டுகள் பழமையான கற்பக விருட்சத்தையும் தரிசனம் செய்கிறோம். பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு 23 கிலோமீட்டர் பயணம் செய்து பாண்டுகேஷ்வர் கிராமத்தினை சென்றடைகிறோம். பஞ்ச பாண்டவர்கள் பிறந்ததாக நம்பப்படும் இந்த கிராமத்தில் பஞ்ச பாண்டவர்களால் கட்டப்பட்ட பஞ்சபத்ரிகளில் ஒன்றாகிய விஷ்ணு பகவான் யோக நிலையில் உள்ள யோகபத்ரி ஆலயத்தை தரிசனம் செய்கிறோம். பின்னர் பாண்டுகேஷ்வரிலிருந்து புறப்பட்டு பத்ரிநாத் செல்லும் வழியில் அனுமன் சட்டி என்ற இடத்தில் மகாபாரதத்தில் பீமனின் அகம்பாவத்தை நீக்கிய அனுமனின் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு இந்தியாவின் முதல் கிராமமாகிய மானா கிராமத்தினை சென்றடைகிறோம். மானா கிராமத்தில் மகாபாரதம் எழுதப்பட்ட இடமான கணபதி குகை மற்றும் வியாசர் தங்கியிருந்த வியாசர் குகைகளைக் கண்டு பின்னர் இங்குள்ள சரஸ்வதி ஆலயம், சரஸ்வதி நதி, பீமன் பாலம், திரிபுர பாலசுந்தரி ஆலயம், குலதேவி ஆலயம் மற்றும் காண்டா கர்ணன் ஆலயம் ஆகிய ஆலயங்களை தரிசனம் செய்கிறோம். அலகநந்தா நதியும் சரஸ்வதி நதியும் ஒன்று கூடும் கேசவ பிரயாகியை தொலைவிலிருந்தே தரிசிக்கிறோம். பஞ்ச பாண்டவர்கள் தங்களது இறுதி நாட்களில் ஒன்றாக இருந்த இடம்தான் மானா கிராமம் என்று நம்பப்படுகிறது. இங்குதான் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் மற்றும் பாஞ்சாலி ஆகியோரின் உயிர் பிரிந்ததாக கருதப்படுகிறது. சிவபெருமானின் உருவமாகவும் இருப்பிடமாகவும் நாம் வணங்கும் கைலாய மலை
இந்த மானா கிராமத்திலிருந்து வான்வழியாக சுமார் 175 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மானா கிராமத்திலிருந்து பத்ரிநாத் வரும் வழியில் விஷ்ணு பகவானையும் நீலகந்தா மலையையும் பார்த்தபடியே இருக்கும் நாகராஜாவின் கண்களை தரிசனம் செய்கிறோம். அதன் பின்னர் பத்ரிநாத்திலுள்ள விடுதியில் சிறிய ஓய்வுக்குப் பின் மாலை 4 மணியளவில் பத்ரி பெருமானுக்கு இயற்கையால் அர்ப்பணிக்கப்பட்ட வெப்பநீர் ஊற்றுகளில் புனித நீராடி அருகிலுள்ள பஞ்சசீலா, ரிஷிகங்கா, நாரதகுண்டம், ஊர்வசி ஆலயம் மற்றும் லீலாதுங்கி ஆகியவற்றையும் தரிசனம் செய்து அன்று மாலை 5 மணியளவில் பஞ்சபத்ரிகளில் ஒன்றாகிய மிகவும் பிரசித்தி பெற்ற விஷால் பத்ரி என்றழைக்கப்படும் 108 திவ்ய தேசங்களில் 104வது திவ்ய தேசமாக விளங்கும் பூலோக வைகுண்டம் என்றழைக்கப்படுகின்ற பத்ரிநாத் ஆலயத்தில் சாலக்கிராம கல்லில் சுயம்பு வடிவமாக உள்ள எம்பெருமானை பலமுறை தரிசனம் செய்து புண்ணிய பூமியாகிய பத்ரிநாத்தில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 12. காலை 5:30 மணியளவில் பத்ரிநாத்தில் உள்ள நீலகந்தாமலை சூரிய கதிர்கள் பட்டு பொன்னிறமாக ஜொலிக்கும் கண்கொள்ளா காட்சியை கண்டுகளிக்கிறோம். அதன் பின்னர் முன்னோர்களுக்கு இங்குள்ள பிரம்ம கபாலத்தில் திதி அல்லது பிண்டம் கொடுத்து நமது கடமையை செய்கிறோம். அதன் பின்னர் பத்ரிநாத்திலிருந்து ஸ்ரீநகரை நோக்கி புறப்படுகிறோம். வரும் வழியில் எம்பெருமான் நாராயணனின் மார்பிலிருந்து தோன்றிய ஏகாதசி தேவி அவதரித்த தலமான உத்பன்ன ஏகாதசி குகையை தரிசனம் செய்கிறோம். மேலும் பயணித்து விஷ்ணு பகவானை நோக்கி நாரதர் தவம் செய்த இடத்தில் அலகநந்தாவும் டௌளிகங்கா நதியும் ஒன்று கூடும் விஷ்ணு பிராகையை தரிசனம் செய்து மேலும் பயணம் செய்து பஞ்சபத்ரிகளில் ஒன்றாகிய விருதபத்ரியில் உள்ள ஆலயத்தினையும் தரிசனம் செய்கிறோம். பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு அலகநந்தாவும் நந்தாகினி நதியும் ஒன்று கூடும் நந்தப்பிரயாகையில் கிருஷ்ணரின் தந்தையான நந்தகோபன் தனது இறுதிக் காலத்தை கழித்த இடமாக கருதப்படுவதும் நந்தாதேவியின் இருப்பிடமாகவும் நம்பப்படும் நந்தப்பிரயாகையில் உள்ள நந்தாதேவி ஆலயத்தை தரிசனம் செய்கிறோம். பின்னர் அலகநந்தாவும் பிண்டர் கங்காவும் ஒன்று கூடும் கர்ணப்பிரயாகையில் மகாபாரதத்தில் கர்ணன் தனது தந்தையான சூரியனை நோக்கி தவம் செய்து கவச குண்டலங்களை பெற்ற இடமாகவும் மகாபாரதப் போரில் உயிரிழந்த கர்ணனின் உடல் எரிக்கப்பட்ட இடமாகவும் கருதப்படும் கர்ணப்பிரயாகையில் உள்ள கர்ணனின் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். பின்னர் அலகநந்தாவும் கேதார்நாத்திலிருந்து வரும் மந்தாகினி நதியும் ஒன்று கூடும் ருத்திரப்பிரயாகையில் உள்ள ருத்ரநாத் ஜி ஆலயம் மற்றும் சாமுண்டாதேவி ஆலயம் ஆகியவற்றினை தரிசனம் செய்து அன்று மாலை அலகநந்தா நதியின் நடுவில் அமையப் பெற்றுள்ள 108 சக்தி பீடங்களில் ஒன்றான தாரிதேவி ஆலயத்தினை தரிசனம் செய்து அன்று இரவு ஸ்ரீநகரில் உள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 13. காலையில் ஸ்ரீநகரிலிருந்து புறப்பட்டு தேவப்பிரயாகையை வந்தடைகிறோம். தேவப்பிரயாகையில் ராமர் தவம் செய்த இடத்தில் பத்ரிநாத்திலிருந்து வரும் அலகநந்தா நதியும் கங்கோத்திரியிலிருந்து வரும் பாக்யரதி நதியும் ஒன்றாக சங்கமித்து கங்கை என்று பெயர் பெறும் நதிகளின் சங்கமத்தில் புனித நீராடி பின்பு இங்குள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகிய 103வது திவ்ய தேசமாகிய ரகுநாத் ஆலயத்தினையும் இங்கு ராமபிரான் அமர்ந்த கல் நாற்காலியையும் தரிசனம் செய்து அருகில் இருபிளவாக பிளவுபட்டுள்ள சிவலிங்கத்தினை தரிசனம் செய்கிறோம்.
பின்பு கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள வசிஷ்டர் மற்றும் அருந்ததி குகைகளை தரிசனம் செய்து சுமார் 25 கிலோமீட்டர் பயணம் செய்து ரிஷிகேஷ் நகரை சென்றடைகிறோம். ரிஷிகேஷ் நகரில் ராமன் பாலம், லட்சுமணன் பாலம், ராமேஸ்வரர் ஆலயம், சத்ருக்கன் ஆலயம், கீதா பவன் ஆசிரமம் ஆகியவற்றை தரிசனம் செய்கிறோம். அன்று மாலை திரிவேணி சங்கமத்தில் புனித நீரை பெற்று அங்கு நடைபெறும் கங்கா ஆர்த்தியை தரிசனம் செய்து அன்று இரவு ரிஷிகேஷ் நகரிலுள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 14. காலையில் ரிஷிகேஷ் நகரிலிருந்து புறப்பட்டு சுமார் 25 கிலோமீட்டர் பயணம் செய்து ஹரித்வார் நகரினை சென்றடைகிறோம். ஹரித்வார் நகரிலுள்ள மானசா தேவி ஆலயத்தினை ரோப்கார் மூலம் பயணம் செய்து தரிசனம் செய்கிறோம். பின்னர் ஹரித்வாரிலுள்ள சண்டிதேவி ஆலயம் மற்றும் மாயாதேவி ஆலயம் ஆகியவற்றையும் தரிசனம் செய்து அன்று மாலை ஹரித்வாரிலுள்ள ஹர்கி பௌடி என்ற இடத்தில் நடைபெறும் உலக புகழ்பெற்ற கங்கா ஆர்த்தியை கண்டுகளிக்கிறோம். பின்னர் ஹரித்வாரிலுள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 15. காலை 6 மணியளவில் ஹரித்வார் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் மூலம் புறப்பட்டு மதியம் 12 மணியளவில் புதுடெல்லியை வந்தடைகிறோம். புதுடெல்லி ரயில் நிலையத்திலிருந்து மாலை 4 மணியளவில் ரயில் மூலம் புறப்பட்டு சென்னையை நோக்கி பயணம் செய்கிறோம். பயண நாள் 16. இன்று பகல் முழுவதும் ரயில் பயணம் செய்து இன்று இரவு 8 மணியளவில் சென்னை ரயில் நிலையத்தை வந்தடைந்து யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 50ற்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசனம் செய்த இனிய பயண நினைவுகளுடன் அவரவர் இல்லம் நோக்கிப் புறப்படுகிறோம்.